நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வீடு எந்த தெருவில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, எந்த தேவாலயத்தில் இருக்குது? ஹலோ பாருங்கள், உம்முடைய வீட்டில், அவருடைய வீட்டில் வாடகைக்கு இல்லை, அவர் வீடாகவே நம்ம மாற்றப்பட்டு அதில் இருக்கிற ஒரு அனுபவம். அது என்னன்னு பார்க்க போகிறோம். 84ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள். வாடகைக்கு இருக்கிறவங்கள வாசமாய் அதிலே தங்கி இருக்கிறவங்க, சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு போகிறவங்கள, வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அதில் வாசமாக இருந்தேன் நான் துதிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுகிறது அல்ல, அது பொய். அது இல்லை, உங்கள் சரீரம் அவருடைய வீடாய் மாற்றப்பட்டு அதிலே வாசமாக இருக்கிற ஆத்மா துதிச்சிக்கிட்டே இருக்கும். அதிலே வாசமாக இருக்கிற உன் இருதயம் மகிழ்ச்சியோடு இருக்கும், துதிச்சிக்கிட்டே இருக்கும். உன் ஆவி துதியோடு இருக்கும், உன் மனதும் எப்பொழுதும் தூச்சிக்கிட்டே இருக்கும். சும்மா வாயால் உதட்டளவில் தோத்திரம் 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 இப்படியே சொல்லிக்கிட்டு அலைகிறது நீ ஏமாற்று வேலையாக இருக்கும். வெறும் உதட்டளவில் வாயளவில் அது இல்லை. அதைத்தான் சொல்கிறாரு 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய வீடாக நான் மாறியிருப்பேன். ஆகில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த உலகத்தில் நான் இருக்க போகிற நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஆத்மாவை, யாவியை, இருதயத்தை, மனதை நன்மையும் கிருபையும் தான் தொடரும். ஏன்னா அவருடைய வீடாக நான் மாறி இருக்கிறேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்ப்பா, எப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இதைத்தான் கேட்டேன்யா, நான் கர்த்தருடைய வீடாக மாற்றப்படணும், கர்த்தருடைய ஆலயமாய் நான் மாற்றப்படணும். வேறு ஒன்றும் இல்லை. இது பாவ ஆகாமிய சரீரத்தை நான் வச்சுக்கிட்டு வாழக்கூடாது, முற்றிலும் மாற்றப்படணும். அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கர்த்தருடைய கிரியைகள் மகிமை, அதான் மகிமை. மகிமைன்னு சொன்னால் கிரியை, அந்த கர்த்தருடைய மகிமை அவருடைய வல்லமையினால் அவர் எனக்குள்ளே உண்டாக்குகிற மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அவருடைய ஆலயமாய் மாற்றப்பட்டாச்சு சொன்னால், கர்த்தர் நமக்குள்ளே வந்து செய்கிற கிரியைகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். உள்ள ஆத்மா, ஆவி, இருதயம், மனது எப்போ பார்த்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். இந்த அனுபவத்தில் வந்துடுவோம். அதை செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அடிக்கடி என்னுடைய செய்தி இதுதான், உண்மை அதுதான். இதை தவிர வேறு எதுவும் தேடுறதுக்கு உங்கள் வாழ்க்கை கொடுக்கப்படலை. இதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்தார், இதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டார். ஹலோ, ஆகாமிய கூடாரமாய், பாவ சரீரமாய், வனாந்தரமாய், வறண்ட நிலமாய் இந்த பாவ சரீரத்தை வச்சுக்கிட்டு மரித்து போகிறதுக்கல்ல. இன்னும் சொல்கிறாரு 84ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களில், சேனைகளின் கர்த்தாவே. பார்த்தீங்களா, சாதாரண கர்த்தாவின்னு சொல்லலை, சேனைகளின் கர்த்தாவேயா. சேனையாக நம்மளை மாற்றுறாரு. ஆவிக்குரிய சேனை, கர்த்தருடைய சேனை, சகலத்தையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எப்போது நீங்கள் கர்த்தருடைய வீடாய் மாறுபடிக்கு தேடும் பொழுது, அல்லது மாறினவர்களாய் இருக்கும் பொழுது தான். இதுக்குள்ளே ஆகாய மண்டலத்து அதிகார பிரபுக்கு அதிகாரம் இல்லை. இருளின் சேனைகள்லாம், உலகத்தின் அதிபதியினுடைய கையிலிருந்து வருகிறவர்கள்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, உங்கள் சரீரத்துக்குள்ளே வர முடியாது. அதான் நீங்கள் சேனையாக மாறி இருப்பீங்க. உங்கள் ஆத்மா, ஆவி, இருதயம், மனதெல்லாம் கர்த்தருடைய சேனையாய், வல்லமை உள்ளதாய், சகலத்தையும் ஜெயிக்கிறதாய் அது காணப்படும். ஏன்னா கர்த்தருடைய வீட்டில் தங்கி இருக்கிறவங்களா உங்களுக்குள்ளே அதெல்லாம் இருக்கிறபடியினாலே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இவர்களை சேனையாக மாற்றுறது மட்டும் இல்லை,
அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவ்வளவு இன்பமாக ரசித்து ருசித்து அந்த காரியத்தை சொல்கிறாங்க. சங்கீதம் 36:8 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆத்மா, ஆவி, இருதயம், மனது, அதுதான் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே சொல்கிறாரு சம்பூரணத்தினால், ஆலயத்தினுடைய சம்பூரணம். அப்பா இதெல்லாம் சொன்னால் புரியாதப்பா, ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதான் அனுபவம். இதை தேடுனீங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டாம். நினைக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் கொண்டாந்து கொடுத்துருவார். உங்களுக்கு என்ன தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்து இருக்கிறார். முதலாவது கர்த்தருடைய ஆலயமாக வீடாக இதை மாறணும். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேர். ஜீவ மார்க்கம் என்ன? இப்படி அவருடைய ஆலயமாய் மாறுகிற அந்த மார்க்கம், அவருடைய வீடாய் மாறுகிற மார்க்கம், கர்த்தருடைய வீடாய் கட்டி எழுப்பப்படுகிற அந்த வழி மார்க்கத்தை தான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எப்படி அதை கட்டி எழுப்புவது? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்ச்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த ஆலயத்துக்குள்ள இதெல்லாம் பார்க்க முடியும், ருசிக்க முடியும். 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். உள்ள நீதி நிறைஞ்சு இருக்கும்பா கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய ஆலயத்தில். கர்த்தருடைய நீதியினால் நாம் இன்னும் திருப்தி ஆகிக்கிட்டே இருப்போம். அங்கே உமது முகத்தை தரிசிப்பேன். அவருடைய முகம்னா என்ன? எப்படி மீசை வச்சுருக்காரு, எப்படி தாடி வச்சுருக்காருன்னு பார்க்குறதா இல்லை, உதவி முகம். எப்பவும் கர்த்தர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருந்து என்ன தேவைன்னு நம்மளை பூரணப்படுத்திக்கிட்டே இருப்பார். உள்ள ஆவிக்குரிய தேவைகள், இன்னும் மாம்ச சரீர தேவைகளை எல்லாம் அவர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்க பார்ப்பீங்க. நான் வெளிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். ஹலோ, பரலோகத்தில் போயில்லப்பா, ஐயோ மாற்றி போதிக்கிறாங்க. இங்கேயே அனுபவிக்க முடியும். இந்த பூமியில் நீங்கள் மாற்றப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். பரம எருசலேம், சியோன், இது நீங்கள் இப்படி மாற்றப்பட்டிருந்தால் அது தேவனுடைய நகரத்தை, நதி, தேவனால் அனுப்பப்படுகிற அந்த ஜீவ நதி, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம். தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆத்மா, ஆவி, இருதயம், மனது எப்படி துள்ளி குதித்து ஒவ்வொரு நாளும் கடைசி நாள் வரையிலும் இந்த பூமியில் கடைசி மூச்சு நீங்கள் விடுகிற வரைக்கும் மரணத்தை பார்க்க மாட்டீங்கப்பா. ஜீவன் அடைஞ்சிருப்பீங்க, நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போயிருப்பீங்க. இந்த அனுபவத்தை பார்க்கிற மேலாய் இன்னும் அதிகமாக சந்தோஷம் உண்டாயிருக்கு. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போக சொல்லப்பட்டதெல்லாம் அனுபவிப்பீங்க. சங்கீதம் 63:5 நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகவும். உள்ள நம்முடைய ஆத்மா அப்படி திருப்தியாகி இருக்கும். நீதியின் மேலே பசி தாகம் இருந்தது, அதெல்லாம் இப்போது தாகம் தீர்க்கப்படுது, பசியாற்றப்படுது. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அதான் துதிக்கிறது. இதான் அனுபவம். இதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய பிரதிபலிப்பு. இந்த அனுபவங்கள் வேணும். சும்மா வெறும் தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் குதித்து கொண்டு இருக்கிறது அல்ல. 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு. பார்த்தீங்களா, சரீரத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றி அந்த பிரகாரங்களிலே தங்கி தாபரித்து இருக்கிறவனை காணப்படும்படி இந்த பூமியில் எந்த மனுஷனை எந்த மனுஷியை நீர் அழைத்து தெரிந்து கொண்டீரோ அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் நன்மையினால் திருப்தியாவோம். ஏசாயா 43:20 நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால். பார்த்தீங்களா, கர்த்தர் அப்படி உண்டாக்கி கொடுக்காரு. உள்ள ஏசாயா 55:2 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பமில்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இதான் உலக வழக்கம். உலக ஜனங்க செய்கிறாங்க. அப்பமில்லாததுக்கு போய் பணத்தை செலவழிக்காங்க. திருப்தி செய்யாத பொருளுக்காக
நீங்கள் பிரயாசம் எடுத்து ஒவ்வொரு நாளும் வேர்க்க உழைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாததும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீர்கள். அப்போ தான் பிதாவானவர் குமாரனை கொண்டு உங்களுக்கு அந்த ஜீவ அப்பத்தை ருசிக்க கொடுப்பார். இன்னும் சொல்கிறாரு, அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகவும் நலமானதை, இதான் நலமானது உங்களுக்குள்ளே நீங்கள் காண முடியும். இன்னும் சொல்கிறார் ஏசாயா 25:6, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். எந்த மலையில்? சியோன், பரம எருசலேம். இந்த மலையில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊடும் நிலமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கான்னு பாருங்கள். 22:6 பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில், சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். ஆவி ஆத்மா இருதயமெல்லாம் சிறுமைப்பட்டு இருந்தது. இதெல்லாம் இப்போ புசித்து திருப்தி அடையுது. ஏன்னா கர்த்தருடைய வீடாய் மாறிடுச்சு. அதில் தங்கியிருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கு வாழும். மத்தேயு 22:2 பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த ராஜா நம்ம கல்யாண விருந்துக்கு அழைத்தார். விருந்துக்கு அழைத்தது மாத்திரமல்ல, நம்மையே மாற்றார். அவருடைய குமாரனுக்கு நிச்சயம் பண்ணுறாரு. குமாரனோட நாம் எதிர்கொண்டு போகிற கன்னிகைகளாய் கடந்து வருகிறோம். லூக்கா 14:15-16 பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட பந்தியிருந்தவர்கள் ஒருவன் இதை கேட்டு, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். எல்லோரும் வரலப்பா, சாக்கு போக்கு சொன்னாங்க. இந்த பெரிய விருந்து அவருடைய வீடாய் மாறி இருக்கும் பொழுது தான் உள்ளே நீங்கள் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இதோ நான் வாசற்படி அண்டை நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்தேன். வீட்டுக்குள்ளே அவருடைய வீடாய் நாம் மாறும் பொழுது நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அந்த போஜனம் ஆவிக்குரிய போஜனம், கிரியை. பிதா என்ன கிரியை செய்யணும்னு சொல்லி குமாரனை அனுப்பியிருந்தாரோ அந்த கிரியையை நமக்குள்ளே பண்ணுகிறதும், நாமும் அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமியிலே நாம் என்ன கிரியை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது தான் போஜனம். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொன்னார். அதனால தான் சொன்னார் மத்தேயு 5:6, நீதியின் மேல் பச்சிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இது திருப்தி அடைய பண்ணிடுறார். சரி, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி அவருடைய வீடாய், பிதாவினுடைய வீடாய், குமாரன் தாமதித்திருக்கிற வீடாய் தன் சரீரத்தை மாற்றி கொண்டு இருந்தாரோ அதே போல அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே தான் இந்த காரியங்களை அவங்க மத்தியில் வைத்து போகிற கர்த்தருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதை விரும்புகிறீங்களா, தேடுறீங்களா? இப்படி தேடும்போது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நிச்சயமாய் இந்த உலக பிரகாரமான வீட்டிலையும் ஒரு குறைவும் இருக்காதுப்பா. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் மனைவி, உன்னுடைய வீட்டில் இருக்கிற கணவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அநேகருக்கு வெளிச்சமாய் வெளிப்படுவீங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா. தேவனே, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த பாவ சரீரத்தை உம்முடைய வீடாய் மாற்றி அதிலே வாசமாக இருக்கிற ஆவி ஆத்மா இருதயம் மனதெல்லாம் பாக்கியவான்களாக இருக்கிறத நாங்கள் அறிந்து உணர்ந்து ருச்சி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட சத்தியத்தின்படி தாப்பரே அதை வாஞ்சிக்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்னும் வளப்படுத்தும் ஆண்டவரே. அவள் மீதியான வாழ்க்கையில் தாப்பரே இனியாகிலும் அதை தேடிக்கொள்ளத்தக்கதாய் அவர்களுக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி கொடும். முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதமாக இருக்கு. For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.